இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கோரிமேடு அரசு மார்பு நோய் மருத்துவமனையில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. தவளக்குப்பம் தனியார் கெமிக்கல் கம்பெனியில் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். பைக்கில் சென்ற தனியார் பள்ளி ஆசிரியரிடம் வழிப்பறி செய்து செயின் பறிப்பு. தமிழக வாலிபரை கைது செய்த ரெட்டியார்பாளையம் போலீசார். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். சுகாதாரத்துறை திட்ட இயக்குநரிடம் மனு அளித்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் கோரிமேட்டில் உள்ள அரசு மார்பு நோய் மருத்துவமனையில் 1,60,00,000 ரூபாய் மதிப்புடைய டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி மற்றும் 4 கையடக்க எக்ஸ்ரே இயந்திரத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்காக அர்ப்பணித்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் கோரிமேட்டில் உள்ள அரசு மார்பு நோய் மருத்துவமனையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி மற்றும் 1,40,00,000 ரூபாய் வாங்கப்பட்டுள்ள 4 கையடக்க எக்ஸ்ரே இயந்திரத்தை அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து எக்ஸ்ரே கருவியை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ரே, சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், திட்ட இயக்குனர் கோவிந்தராஜன் மற்றும் அரசு மார்பு நோய் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் ஆகாஷ்வாணி செய்திக்கு சிறப்பு பேட்டியளித்த அரசு மார்பு நோய் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் வெங்கடேஷ், புதிய டிஜிட்டல் எக்ஸ்ரே வசதி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு காசநோயை எளிதாகவும் விரைவாகவும் கண்டறிய உதவும் என்றும், மேலும் கையடக்க எக்ஸ்ரே இயந்திரங்கள் காசநோய் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை வீடு வீடாக சென்று பரிசோதிக்க களத்தில் பயன்படுத்தப்படும் என்றார். மேலும் இதன் மூலம் 2025ஆம் ஆண்டுக்குள் காசநோய் இல்லாத புதுச்சேரி என்ற இலக்கை அடைய உதவும் எனவும் அவர் கூறினார். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் கெமிக்கல் கம்பெனியில் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்து அசம்பாவிதத்தை தடுத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் முருகர் கோவில் பின்புறம் தனியார் கெமிக்கல் கம்பெனி உள்ளது. அதில் சுத்தம் செய்யக்கூடிய கெமிக்கல் வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்து பாட்டில்களில் நிரப்பி அட்டை பெட்டியில் அடுக்கி வைத்து வருகின்றனர். அதனை வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் அந்த கம்பெனியின் ஒரு பகுதி திடீரென தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. அங்கு இரவு பணியில் இருந்த காவலாளிகள் அங்கிருந்து வெளியே வந்தனர். இது குறித்து தவளக்குப்பம் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த புதுச்சேரி தீயணைப்பு நிலைய வாகனத்தில் இருந்தவர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர். ஆனால் தீ அணையாமல் மேலும் அதிகமாக பரவியது. அதன் காரணமாக பாகூர், வில்லியனூர், தன்வந்திரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டன. மேலும் தவளக்குப்பம் சுற்று வட்டாரத்தில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்த பொதுமக்கள் அந்த பகுதிக்கு அதிக அளவில் திரண்டனர். அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்கும் விதமாக போலீசார் பொதுமக்களை விரட்டியடித்தனர். இரவு 11 மணி அளவில் தொடங்கிய தீ விபத்து அதிகாலை 3 மணி வரை அணைக்க முடியாமல் இருந்தது. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை முழுவதுமாக அணைத்தனர். அதன் காரணமாக அந்த பகுதியில் புகை மூட்டமும் ஏற்பட்டது. இதில் ரசாயனம் கலந்த காரணத்தினால் பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தீ விபத்தில் கோடிக்கணக்கில் பொருட்கள் சேதம் அடைந்தன. இது குறித்து கம்பெனி உரிமையாளர் தவளக்குப்பம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகார் அடிப்படையில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த பயங்கர தீ விபத்தால் அந்த பகுதி மக்கள் பெரிதும் அவதிப்பட்டனர். புதுச்சேரியில் பெண்ணிடம் வழிப்பறி செயின் பறிப்பில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மூலக்குளம் ராதாகிருஷ்ணன் நகர் 5வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ஜெரால்டு. இவரது மனைவி ஏஞ்சலின் நிர்மலா மேரி, வயது 58, தனியார் பள்ளி ஆசிரியை. இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். கடந்த 30ஆம் தேதி ஏஞ்சலின் நிர்மலா மேரி பள்ளியில் இருந்து ஸ்கூட்டரில் வீட்டுக்கு புறப்பட்டார். மூலக்குளம் டீச்சர்ஸ் காலனி பாவேந்தர் நகர் 7வது குறுக்கு தெருவில் சென்ற போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் ஏஞ்சலின் நிர்மலா மேரியை வழிபறித்து அவர் அணிந்திருந்த 4 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றனர். இது குறித்து புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மர்ம நபர்களை அடையாளம் காண அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர்களின் உருவம் தெளிவாக பதிவாகி இருந்தது. அதனை துருப்புச்சீட்டாக வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் ஒருவர் திருச்சி புதூரை சேர்ந்த கோபி என்ற கோவிந்தராஜ், வயது 30 என்பது தெரிய வந்தது.
இதனையடுத்து திருச்சி சென்ற போலீசார் அவரை பிடித்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் மீது புதுவை தமிழக பகுதிகளில் வழிப்பறி, மோட்டார் சைக்கிள் திருட்டு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும் 2 முறை குண்டாசில் சிறை சென்றதும் தெரிய வந்தது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 4 பவுன் தங்க நகை மற்றும் மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரது கூட்டாளி சங்கர் என்பவரை வலைவீசி தேடி வருகின்றனர். ராஜச்சந்துரு அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட முத்தியால்பேட்டை V3 திருவிழாவில் மக்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் ராஜச்சந்துரு அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட V3 திருவிழாவில் மங்கள கருவறை திட்டத்தின் கீழ் 8 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கப்பட்டன. அதே நேரத்தில் கிட்ஸ் கார்னிவல் நிகழ்ச்சியில் பாடல், நடனம், ஓவியம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. மொத்தம் 260 குழந்தைகள் பங்கேற்ற நிலையில் 60 குழந்தைகள் பரிசுகளை வென்றனர். இதில் 6 குழந்தைகளுக்கு முதல் பரிசாக சைக்கிள் வழங்கப்பட்டது. மேலும் சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், சயின்ஸ் கிட் ஆகியவையும் பரிசாக வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. இவ்விழாவின் இறுதி கட்டமாக முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 1000 குடும்ப உறுப்பினர்களுக்கு கேஸ் அடுப்புகள் வழங்கப்பட்டன. இந்த மாபெரும் விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்துரு தலைமையேற்று நடத்தினார். அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக விழாவில் பங்கேற்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 79வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வாழ்த்துரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக ராஜேஸ்வரி கோவில் அரங்காவலர் டாக்டர் சுஜாதா மோகனசுந்தரம் மற்றும் புதுவை நாட்டிய சாஸ்திர சாஸ்திராலயாவின் நிறுவனர் மாதவி ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறையில் புதுவை அரசால் நன்னடத்தை மூலம் விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும், நாட்டிய சாஸ்திராலயா மாணவர்களின் பரதநாட்டியமும் மற்றும் தன்னம்பிக்கை பொம்மலாட்ட குழுவினரின் எலிசபெத் ராணி அவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்கள் அனைவரையும் சிறப்பாக கவர்ந்தனர். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர் சங்கம் ஒருங்கிணைப்பு தலைவர் வேணுகோபால், மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க தலைவர் வினோத்குமார், செல்வி, கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி கணேசன், விநாயகமூர்த்தி, பெத்தல் புதிய வாழ்வு சமூக சேவகர் VG தாஸ் மற்றும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஸ்டாலின் வாயாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், பாண்டிச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு அரசு துறைகளில் அனுமதி இல்லாமல் ரெஸ்டோ பார்களில் ஆபாச நடனம், DJ என பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் அனுமதி இல்லாமல் செயல்படும் ரெஸ்டோ பார்கள் கேளிக்கை வரி செலுத்தாததால் நகராட்சிக்கு கடந்த 3 வருடத்தில் மட்டும் சுமார் 70 கோடி ரூபாய் அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், ரெஸ்டோ பார்களில் நகராட்சி நிர்வாகம் இதுவரை ஒரே ஒரு பைசா கூட வரி வசூல் செய்யாதது திட்டமிட்ட ஊழல் என குற்றம் சாட்டினார். தலித் மக்களுக்காக அரசியல் செய்வதாக கூறிக்கொண்டிருக்கும் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ஸ்டாலின் வாயாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும், அதிமுகவிற்கு அறிவுரை சொல்லும் திருமாவளவன் தலித் மக்கள் விரோத ஆட்சி புரியும் ஸ்டாலின் கூட்டணியில் இருந்து முதலில் வெளியே வர வேண்டும் என்றார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து புதுச்சேரி சாலை மற்றும் கட்டிடம் செயற்பொறியாளர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி புதுச்சேரி மத்திய சாலை மற்றும் கட்டிடங்கள் செயற்பொறியாளர் சீனிவாசனை சந்தித்து தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது உப்பனாறு பாலம் குறுகியதாக உள்ளதால் அதனை அகலப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், பணிகளை விரைந்து தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே போல வானரப்பேட்டை பகுதியின் அலேன் வீதி, நேரு வீதி, பெருமாள் ராஜா வீதி, காளியம்மன் தோப்பு, முருகசாமி தோப்பு, சின்ன எல்லையம்மன் கோவில் வீதி, சித்தி விநாயகர் கோவில் வீதி, கஸ்தூரிபாய் வீதி, காமராஜர் வீதி மற்றும் அப்துல் கலாம் வீதி போன்ற இடங்களில் சுமார் 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் திட்ட கோப்புகள் ஆலோசிக்கப்பட்டன. அத்துடன் பெரியபள்ளி மற்றும் வீரர்வெள்ளி பகுதிகளில் உள்ள சந்தா சாஹிப் வீதி, மிலாத் வீதி, மோரிசன் வீதி, வஉசி வீதி மற்றும் நைனியப்பா பிள்ளை வீதிகளில் 12 கோடி ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் துறைமுக இணைப்பு சாலை, நேதாஜி நகர் 2 இணைப்பு வழியில் புதிய வாய்க்கால் அமைப்பது,
சுப்பையா சாலையில் இருந்து ரயில்வே நிலையம் வழியாக ராசு உடையார் தோட்டம் கடந்து செல்லும் வாய்க்காலை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதில் வானரப்பேட்டை, பெரியபள்ளி மற்றும் வீரர்வெள்ளி பகுதிகளில் நடைபெற திட்டமிட்ட சாலை பணிகள் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பகுதி பகுதியாக பிரித்து தனித்தனியாக டெண்டர் வைத்து விரைவாக நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. இந்த அனைத்து பணிகளும் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் தியாகப்பிள்ளை வீதியில் 39,95,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் தியாகப்பிள்ளை வீதியில் உழவர்கரை நகராட்சி சார்பில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 39,95,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் தியாகப்பிள்ளை வீதி குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஊதியத்தை சக சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வழங்குவது போல உயர்த்தி வழங்கவில்லை என்றால் வருகிற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் தலைமை செயலகம் முன்பு ஆம்புலன்ஸ்களை நிறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் கீழ் 108 ஆம்புலன்ஸ் சேவை கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தொடங்கி இயங்கி வருகிறது. கொரோனா காலத்திலும் தங்களது உயிரையும் பணயம் வைத்து பணிபுரிந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உயர்தர மருத்துவ உபகரணங்கள் வழங்க வேண்டும், மெடிக்கல் டெக்னீஷியன் கூடுதலாக நியமிக்க வேண்டும் என கோரி பலமுறை சுகாதாரத்துறை இயக்குநரிடமும் முதலமைச்சரிடமும் முறையிட்டு இதுநாள் வரை அவை பூர்த்தி செய்யப்படவில்லை என கோரியும், மேலும் 17 வருடங்களாக பணிபுரியும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சொற்ப ஊதியத்தை மாற்றி தமிழகத்தில் வழங்குவது போல சக சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்குவது போலவும் உயர்த்தி தர வேண்டும் என கோரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநரை சந்தித்து மனு கொடுத்து வந்தனர். ஆனால் அவர்களை சந்திக்காமல் NRHM இயக்குநரை சந்தித்து மனு கொடுக்குமாறு கூறியதை அடுத்து அவர்கள் NRHM இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பல வருடங்களாக சொற்ப ஊதியத்தில் பணி செய்து வருவதாகவும், இதனால் குடும்பம் நடத்தவே கடினமாக உள்ளதாகவும், தமிழகத்தில் வழங்குவது போல் ஊதியத்தை தங்களுக்கும் உயர்த்தி வழங்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும், இனிமேலும் ஊதியத்தை உயர்த்தி வழங்கவில்லை என்றால் வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் தலைமை செயலகம் முன்பும் சுகாதாரத்துறை முன்பும் 108 ஆம்புலன்ஸை நிறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். ராமரை பற்றி அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து ராமரை பற்றி அவதூறாக பேசினார். இதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக, இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் வைரமுத்துவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கம்பன் விழாவில் ராமரை பற்றி அவதூறாக பேசிய வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மாநில தலைவர் ஞானகுரு தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அமைப்பினர் வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஞானகுரு மற்றும் நிர்வாகிகள் இளங்கோ, நந்தகுமார், டாக்டர் செந்தில்குமரன், லட்சுமி, முருகன், பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலைக்காக பாடுபட்ட அறிஞர்களை மறவாமல் போற்ற வேண்டும் என பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழறிஞர் கோ. பாரதி பேசியுள்ளார். பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா மாதந்தோறும் பெருமாள் கோவில் தெரு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. விடுதலையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பில் நடைபெற்ற 77வது மாத விழாவிற்கு அறக்கட்டளையின் தலைவரும் பாரதிதாசனின் பேரனுமான கலைமாமணி கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர் இந்திய விடுதலைக்காக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெரிதும் பாடுபட்டிருக்கிறார் என்றும், பாரதியார், பாரதிதாசன், சித்தானந்த பாரதி,
வ.உ. சிதம்பரனார், எஸ்.ஆர். சுப்பிரமணியம் உள்ளிட்ட விடுதலைக்காக பாடுபட்ட அறிஞர்களை மறவாமல் நினைத்து அவர்களை அனைவரையும் போற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜே. வள்ளி, கிருஷ்ணகுமார், நமச்சிவாயம், லட்சுமி தேவி, சரஸ்வதி, வைத்தியநாதன், ராஜேஷ், மீனாட்சி தேவி, வேல்விழி சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் விடுதலை நாளை முன்னிட்டு சுக்கா மிளகா சுதந்திர கிளியே என்ற பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதை வரியை தலைப்பாக கொண்ட விடுதலை நாள் சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழ்நாட்டை சேர்ந்த 50 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். ரமேஷ், பைரவி, மதன், பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்கத்தை நடத்தினர். பாவலர் ஈஸ்வரி தேவி, பத்மநாபன் உட்பட கவிஞர்கள், அறிஞர்கள் பெருமக்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக கவிஞர் மண்ணாங்கட்டி வரவேற்புரையாற்றினார். நிறைவாக கவிஞர் விசாலாட்சி நன்றி தெரிவித்து பேசினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை, செல்லப்பெருமாள்பேட்டை இளைஞர்கள் நடத்திய 30ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நாடு முழுவதும் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி செல்லப்பெருமாள்பேட்டையை சேர்ந்த இளைஞர்கள் தொடர்ந்து 30ஆம் ஆண்டாக சுதந்திர தின விழாவை கொண்டாடினர். அந்த வகையில் நடைபெற்ற விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து தொடர்ந்து அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், மேளதாளங்கள் முழங்க செல்லப்பெருமாள் பேட்டையை சேர்ந்த இளைஞர்கள் பாரத மாதா, காந்தியடிகள், சுதந்திர தியாகிகள் வேடம் அணிந்து லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் உள்ள நேதாஜி சிலையில் இருந்து காலேஜ் ரோடு வழியாக இருபுறமும் தேசிய கொடி தாங்க முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் செல்லப்பெருமாள் பேட்டையை சேர்ந்த இளைஞர்கள் ஊர்வலமாக வீதிகள் வழியாக வந்தனர். அவர்கள் செல்லப்பெருமாள் பேட்டை வந்து அடைந்தவுடன் மறைந்த நாட்டின் முன்னாள் தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நாட்டின் தேசிய கொடியை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பாட்டு போட்டி, நடன போட்டி, ஓட்ட போட்டி, லெமன் ஸ்பூன், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா இரவு நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு கேடயமும் ஊக்கத்தொகையும் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்த விழாவில் செல்லப்பெருமாள் பேட்டையை சேர்ந்த மாசிலாமணி, கலைவாணன், காமராஜர், ஆளவந்தார், நமச்சிவாயம், கோவிந்தசாமி, இனியன், தண்டபாணி, விநாயகமூர்த்தி, கௌதம் சந்த் செயின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செல்லப்பெருமாள் பேட்டையை சேர்ந்த இளைஞர்கள் மகேஷ் என்ற மகராஜன், சிவகுமார், சுந்தரராஜன், மணிகண்ணன், அழகுவேல், வரதராஜன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் இன்று தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடி 1000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் இன்று தனது பிறந்த நாளை கேக் வெட்டி தொண்டர்கள் மத்தியில் வெகு விமர்சையாக கொண்டாடினார். லெனின் வீதி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் திமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் என அனைவரும் பிறந்தநாள் கொண்டாடிய சரவணனுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக திடீரென பெய்து வரும் கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் காலை முதல் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திடீரென கனமழை பெய்து வருகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வாகன ஓட்டிகள் சாலையில் ஊர்ந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மொரட்டாண்டியில் உள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா காளி கோவிலில் அம்மனின் ஜென்மாஷ்டமி விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தை அடுத்த மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா காளி கோவில் உள்ளது. இங்கு தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர்.
இங்கு மாதா மாதம் நடைபெறும் அஷ்டமி பூஜை மற்றும் அமாவாசை யாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி மாதம் தேய்பிறை அஷ்டமி மற்றும் அம்பாளின் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலய நிர்வாகி ஸ்ரீமத் நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் ஸ்ரீ பிரத்யங்கிரா அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கோவிலை சுற்றி அம்மனின் உற்சவ விழா வண்ண வாகன வேடிக்கையுடன் நடைபெற்றது. ஆலய துணை நிர்வாகி வரத தேசிகன் தலைமையில் பைரவ பூஜையும் சிறப்பு யாகமும் நடைபெற்றன. இதில் தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு தலைமையில் ஆசிரம நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.